இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். மாவு காலி ஆயிடுச்சு. ஸோ மாவுக்கு தான் ஊற வச்சு ஆட்டிட்டு இருந்தேன். ஒரு சைடு கிரைண்டர் ஓடிட்டு இருக்கவே, இன்னொரு சைடு நைட் டின்னருக்கு என்ன பண்ணலான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. வீட்ல பனானா அண்ட் கோதுமை மாவு இது 2 மட்டும் தான் இருந்தது. சரி நம்ம வந்து இன்னைக்கு பேன் கேக் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு. எனக்கு மட்டும் தான் டின்னர்ன்றனால 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம், 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சமா பிஞ்ச் ஆஃப் சால்ட் இது 3யும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் வேணும் அப்படின்னா, கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாருக்கும். தோசைக்கல்லு கொஞ்சம் அகலமா இருக்கவே, கொஞ்சம் குட்டி குட்டியாவே ஒரு 4 பேன் கேக் மாரி போட்டு எடுத்துட்டேன். வீட்ல செய்ற பேன் கேக்கு நான் எப்பவுமே நெய் ஊத்தி தான் சாப்பிடுவேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நான் ஓவர் ஸ்வீட் போட்டா தெகட்டும் அப்படின்றதுக்காக ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ணல. நாட்டு சர்க்கரை இல்லன்னா ஒயிட் சுகர் எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி இத பார்க்க போலியா இல்லன்னா பேன் கேக்கான்னே தெர்ல. அவ்ளோ சூப்பரா இருந்தது. நெய் போட்டனால கொஞ்சம் ரோஸ்ட்டாவும் வந்திருந்தது. டின்னர் சிம்பிள் அண்ட் நீட்டா முடிச்சாச்சு. ஆடிட்டு இருந்த மாவையும் எடுத்து நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. காலையில சூப்பரா பொங்கியும் வந்துருச்சு. பேன் கேக் நீங்க வீட்ல எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.